அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியவர்கள் இந்த 3 பேர். யார் அவர்கள்? முதலாம் அவர் ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர். இரண்டாவது ஒருவர் காரி, குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர். மூன்றாவது ஆலிம், மார்க்கத்தை கற்று பேசக்கூடிய மனிதர். இந்த துறையிலும் இன்று பிரபலியம் தேவைப்படுகிறது. அல்லாஹ் அழைப்பான், ஷஹீத் ஏன் செய்தாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் இறக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். அல்லாஹ் சொல்லுவாள், மக்கள் உன்னை புகழ்ந்தார்கள், மக்கள் உன்னை ஷஹீத் என்று சொன்னார்கள், அதெல்லாம் சரி, நீ செய்தது அதற்காகவா? உன் உள்ளத்தை அறிந்தவன் நான். நீ பொய் சொல்லுகிறாய். உன்னை மக்கள் ஷஹீத் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன். யாரிடத்தில் யாருக்காக செய்தாய்? அவரிடத்தில் சென்று கூலியை வாங்கிக் கொள். பாரி, குர்ஆனை ஓதினாய், எதற்காக ஓதினாய்? அவர் சொல்வாய், அல்லாஹ் உனக்காகத்தான். பொய் சொல்லுகிறாய் அடியாடே, மக்கள் உன்னை குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர் என்பதற்காகத்தானே குர்ஆனை அழகாக ஓதினாய். போய் பெற்றுக்கொள் நன்மை அவர்களிடத்தில். ஆலிம், மார்க்கத்தை கற்று பேசக்கூடியவர் அழைப்பார், அல்லாஹ் எதற்காக செய்தாய்? யா அல்லாஹ் உனக்காகத்தான் செய்தேன். அல்லாஹ் சொல்லுவான், இல்லை அடியானே, பொய் சொல்லுகிறாய், பொய் சொல்லுகிறாய். அல்லாஹ் பாதுகாப்பானார். பொய் சொல்லுகிறாய். எதற்காக செய்தாய்? மக்கள் உன்னை அறிஞர் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே. போய் பெற்றுக்கொள். நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடிய மனிதராக இருந்தால், மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நபராக இருந்தால், உங்கள் பேஸ்புக்கில் எத்தனை பேர் இதை கமெண்ட் செய்திருக்கிறார்?